வணக்கம் மக்களே, இதுதான் என்னோடய முதல் வீடியோ. நான் உங்கள் நூப் கேமிங். ஸ்டார்டிங்கில் முதல் வீடியோ சொன்னதுக்காக காரணம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இது கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் குச்சினாக தான் இருந்தேன். எனக்கு விளாட தெரியும், ஆனால் நூபு தான், ப்ரோலாம் கிடையாது. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஒரே நூபு நான் தாங்க. ஓகே, அங்கே இருக்க ஆப்பரண்ட் இப்போ பாருங்கள், ஒன் டாப்பு பாருங்கள். இப்போ அடிக்கிறேன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ஊக்காங்கலேருந்து வெளில வரட்டுமே அவனுக்கு இருக்குது. ஓ, வெளில வாடா நீ தைரியமான ஆளாச்சே, வெளில வா நீ. இப்போ பாருங்க, ஒன் டாப். அது ஏதாவது ஹேக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சு நான் வின் பண்ணலைன்னா, இந்த ரவுண்டு நான் வின் பண்ணலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். இந்த நூப் கேமிங்கிற சேனலை டெலீட் பண்ணிடுறேங்க. இந்த ரவுண்டு நான் வின் பண்ணலைன்னா ஐ வில் டெலீட் மை யூடியூப் சேனல். டெலீட் பண்ணாலும் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு இந்த ஸ்னைப்பரில் தாங்க விளையாட வராது. வீக்னஸ் வேறு சொல்லிட்டேன். அவ்வளோ பெரிய வீக்னஸ்லாம் கிடையாது. நிறைய நூபுகளுக்கு ஸ்னைப்பு பெரிய பெரிய பிரச்சனை. போட்டோம் ஓடு 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 அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒன் டாப்லாம் முடியாது, நம்மளாம் பாடி அட்டாக் தான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு வேணாம் விடுங்க. அப்புறம் நம்ம ஒரு 1Kன்னு சொல்லி நம்மளாம் அதை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அப்புறம் ஒரு லைக் கூட வராது. ஒரு லைக் வரதே ரேரு தான். ஸோ ஸ்டில் வெயிட்டிங்க. இப்போது நான் வின்செஸ்டரு பேராஃபில். வின்செஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது புது கன்று இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கே தான் இருக்கான். இப்போ பாருங்க, இப்போ பேராஃபில்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது பேராஃபில் வச்சு ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா சைடில் பூந்து என்ன முதுகில் அடித்து காலி பண்ணிட்டான். ஓகே, இப்போ ப்ரோ பிளேயர் தான் போல். இப்போது இந்த மேட்ச்சில் ப்ரோ பிளேயர் வர்சஸ் நூபு குட்டி அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வின்செஸ்டர் வச்சு இப்போ அவனை அடிக்க போகிறேன். லாஸ்ட் மேட்ச்சு நான் பேராஃபில் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மேட்ச் வின்செஸ்டர் வச்சு ஆர்வமாக அடிக்கலான்னு போனால் அவன் கையில் அடித்து படுக்க வச்சிட்டான். இன்னும் படுக்கலான்னா நம்ம இதுக்கு வாய வைக்கணும். இப்போ தான் மெடிக்கிட் போட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு கிரெனேடு கிடையாது, ஒரு பாம்பு போட்டான். ஐ மீன் ஸ்மோக் கிரெனேட் கூட ஃப்ரீஸ் கிரெனேடுங்க. அது பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல, அப்புறமா சொல்கிறேன். நீ மட்டும்தான் போடியா, நானும் போடுவேன்னு சொல்லி போட்டால் அவன் அங்கே இல்லை. ஸோ டிஸப்பாயிண்டட். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நூப் எப்படி ஒரு ப்ரோ பிளேயர். ஏன்னா இவன் நம்மளோட டைலாகே பேச விட மாட்டேங்கிறாங்க. இவன் என்னங்க பண்ணுறது இவனை. இதுக்காகவே இந்த மேட்சை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். யாரும் உன்னால் 2 ரவுண்டு தான், ஒரு ரவுண்டு தான் அடிக்க முடிஞ்சிச்சு, அவன் 3 ரவுண்டு அடிச்சிட்டான்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. இப்போ இந்த மேட்ச்சை நான் வின் பண்ணி நான் ஒரு நூபு கிடையாது, ப்ரோ பிளேயர் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்கள். ஆனால் மிச்ச பிளேயர்ஸ் மாதிரி நான் ஹெட்ஷாட்லாம் அடிக்க மாட்டேன். நான் ஒரு நூபு ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம். இப்போது கர P19 வேறு எடுத்திருக்கான், 2 P90. ஓகே, அவன் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த மேப்லேயே அதுதான் பிரச்சனை. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா அவனே ஆப்போனண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வருவான். ஸோ நம்ம நிதானமாக வச்சு நெத்திலாம் அடிக்க முடியாது, பாடியில் அடிக்கலாம். வேறு க்ளோவால் போட்டு விட்டுறான். ஓகே, இன்னொரு கிரெனேட் இருக்குங்க, அந்த ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரெனேட் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு கிரெனேடு. ஃப்ரீஸ் கிரெனேட் தான் பக்கா கிரெனேடு. அவன் வேறு அடிச்சுட்டே இருக்காங்க. போச்சு, க்ளோவ் வச்சிட்டான். ஓகே,
பையன் வந்து இறங்குற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது. ஆனால் நான் போக மாட்டேன், அவன் தான் மாட்டிப்பான். ஜோன் வருது இப்போது. தலைவனோட மைண்ட் செட்டை இப்போ பார்க்கலாம். இறங்கிட்டான் அவ்வளோதான். வாடா கிட்ட வந்து பாடுறா. ஊக்காங்களேருந்தா பெரிய பருப்பாடா நீ. இப்போ பாடுறா, நெத்தி அடி பாடுறா. இப்போ நீ அவ்வளோதாங்க. ஒரு நூபுன்னா யாருன்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, இந்த ரவுண்டு நான் வின் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாமா இல்லை கொஞ்சம் முன்னேறி போகலாமான்னு பார்க்குறேன். முன்னேறி போகலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் வேறு ப்ளோ பிளேயர் ஆப்பனண்ட்டில் நம்மளை முடிச்சு விட்டானா, என்ன பண்ணுறது. இப்போ தாங்க நான் போட்ட ஃப்ரீஸ் கிரேனேட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஏங்க இந்த மேட்ச்சுக்கு மட்டும் நான் அதை ஃப்ரீஸ் கிரேனேட்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அது பேர் நான் மறந்துட்டேன், அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஓகே, மறுபடியும் ஒரு பாடி அட்டாக் கொடுத்து அவனை படுக்க வச்சிட்டேன். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டே வரல நான் அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதான். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ நம்மளோட ஃபேவரட் கன்னான தாம்சன், அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கன்று வாங்கலான்னு பார்க்கும்போது தான் அந்த மினி UZI இருந்துச்சு. அதை வாங்கிட்டு இப்படி இருந்தாலும் அதை அவன் யூஸ் பண்ண மாட்டான் தாம்சன் இருக்கும்போது. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபேவரட் கன்று எதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. ஜெய் என்னையா பண்ணிட்டுருக்கான் அவன் பாட்டு கம்னு நின்றுட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து வருவேன் வெயிட் பண்ணியிருப்பான் போல். ஓகேங்க, இப்போ நான் வந்து இந்த ரவுண்டு அடித்து மேட்சை வின் பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ரோ பிளேயர்னு காமிக்கிறேன். போன தடவை அங்கே போனேன், இந்த தடவை இங்கே போகலாம். இப்போ பாடுறா, நெத்தடியாக பாடுறா, அவ்வளோதானுங்க. நான் வந்து ப்ரோ பிளேயருங்க. இது அடி. ஸோ இப்போ வந்து STR ஒரு டைலாக் பேசலாம். யார் முதல்ல ரவுண்ட்ஸை வின் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் மேட்சை வின் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். லைட்டாக வளர்கிற மாதிரி இருக்குது, வேணாம் விடுங்க நம்மளுக்கு இது. அப்புறமா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து 4-4 இருக்குது. நான் அந்த தடவை கத்தி வாங்கியிருக்கேன். கத்தியோட பவர் லோன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு அடி அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே ஒரு அடி ஆளே ஸ்பாட் அவுட். ஊக்கங்கள்லேருந்தா கூட காலி. இப்போ வந்து அந்த பக்கம் நம்ம இருக்கோம்னு நினச்சி இங்கே வந்தேன். வந்துட்டான். சாரி கைஸ், தும்பல் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து தலைவன் இந்த பக்கம் வரான்னு நினைக்கிறேன். வந்தான்னு வைங்களேன், நான் செத்தேன். நான் மெடி போட்டுட்ருக்கேன். வந்துட்டான் சாப்பிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ப்ரோ பிளேயர், நீங்கள் ஒத்துக்கோங்க. பை.